வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஒடிசா ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கியுள்ளது, பிரதமர் மோடி பேச்சு. புதுக்கோட்டையில் பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். நாடாளுமன்ற 5வது கட்ட தேர்தல் நிறைவு. 57.47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். சென்னையில் சிறுமியை கடித்த தெருநாய்கள். சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரல். கொடைக்கானல் படகு போட்டி இன்று ரத்து செய்யப்பட்ட போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதலாவது தகுதி சுற்று. கொல்கத்தா ஐதராபாத் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒடிசா மாநிலம் ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கி இருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் கடந்த 6 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு இருப்பதாகவும் ஒடிசா மாநிலம் ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கி இருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பிஜு ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான வி.கே. பாண்டியன் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் அறக்கட்டளையை பூட்டி சாவியை தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும், நமது வீட்டின் சாவி காணாமல் போனால் சாவியை கண்டுபிடிக்க ஜெகநாதரிடம் வேண்டுவோம் என்றும், ஆனால் ஜெகநாதர் கோவில் சாவியை காணாமல் போனது பற்றி யாரிடம் முறையிடுவது என்று மோடி கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டையில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பட்டாசு கிடங்கில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் அத்திப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் ராஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், மேலும் இவ்விபத்தில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிவனேசன் என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு காயமடைந்து பாதிக்கப்பட்டவருக்கும் தேவையான அரசு நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், இதனால் கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதலாவது தகுதி சுற்றில் கொல்கத்தா ஐதராபாத் அணிகள் இன்று மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் 10 அணிகள் பங்கேற்ற இந்த கிரிக்கெட் திருவிழாவில் லீக் சுற்று நேற்று முன்தினம் முடிவடைந்து, லீக் சுற்று முடிவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஐதராபாத் சன்ரைசர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் ஆகிய அணிகள் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின. இந்நிலையில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2வது இடம் பெற்ற ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியுடன் மோதுகிறது. அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர் இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றி ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி என்று புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சார்பில் பெங்களூருவில் தொடங்கிய ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை புதுவை வந்தது. இதனை ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி பாரதிய ஜனதாவிற்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றி ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஆலங்குடியில் நடைபெற்ற தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் மருத்துவமனையை திறந்து வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகாமையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனையின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தனர். அப்போது மருத்துவமனையை சுற்றி பார்த்த அமைச்சர் மெய்யநாதன் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக செய்யப்பட்டுள்ளனவா என்பதை குறித்து ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளிக்குமாறு மருத்துவர்களை வாழ்த்தினார். ஆம்பூர் அருகே அருவாமலையில் தேனீ எடுக்க சென்றவர்களை தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார், சின்ன வேங்கடசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன், கோதண்டம் ஆகிய 3 பேரும் ஆம்பூர் பகுதியில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் சிவகுமார், கோதண்டம், மாரியப்பன் உள்ளிட்ட 5 பேர் காரப்பட்டு அருகே உள்ள அருவாமலையில் பாறைக்கு அடியில் தேங்கியுள்ள நீரில் குளிக்கச் சென்றனர். அப்போது அங்குள்ள மரம் ஒன்றில் தேனீக்கள் கூடு கட்டியிருப்பதைக் கண்டு அதனை எடுக்க சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்த சிவகுமார், கோதண்டம், மாரியப்பன் ஆகிய 3 பேரும் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மேலும் 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி பெற்று சென்றனர். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிவகுமார் அதிக மதுபோதையில் இருந்ததால் அவருக்கு முதலுதவி மட்டும் அளித்துவிட்டு மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். வீட்டிற்கு சென்ற சிவகுமாருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் உடனடியாக ஆம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வீட்டிற்கு சென்ற சில மணி நேரத்திலேயே சிவகுமார் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தேனீக்கள் கொட்டியதில் உயிரிழந்தாரா அல்லது நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தாரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொரப்பூர் அருகே இறைச்சி வியாபாரத்தில் ஏற்பட்ட பொறாமை காரணமாக பெண் மீது டீசல் ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வசித்து வரும் லீலா என்பவர் இறைச்சி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் விடியற்காலையில் இறைச்சி வியாபாரத்திற்காக தன்னுடைய விற்பனை கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது பக்கத்து கடைக்காரரான பிரபுசிங் என்பவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட பொறாமை காரணமாக லீமா மீதும் இறைச்சி மீதும் டீசல் ஊற்றி பற்ற வைத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தன் மீது டீசல் ஊற்றப்பட்டதை அறிந்த லீமா பிரபுசிங்கை தள்ளிவிட்டு தப்பித்துச் சென்றார். அதன் பின்னர் இதுகுறித்து மொரப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தன் மீது டீசல் ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட பிரபுசிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லீமா கோரிக்கை விடுத்தார். இந்திய அரசு மறைமுகமாக இஸ்ரேல் நாட்டிற்கு உதவிகளை செய்து வருவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசு மறைமுகமாக இஸ்ரேல் நாட்டிற்கு உதவிகளை செய்து வருவதை கண்டித்தும் போர் வேண்டாம், அமைதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லும் மரியான் டானிகா சரக்கு கப்பலை உடனடியாக திருப்பி அழைக்க வேண்டும் எனவும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்த சித்தார்த்தா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்திற்கு சீல் வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க உறுப்பினர் சந்துரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை தமிழகம் முழுவதும் வீரியமிக்க போராட்டமாக இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் கொண்டு செல்ல போவதாக தெரிவித்தார். தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக இந்த கப்பலை நிறுத்துவதற்கு இங்கே அனுமதி தர மாட்டோம். ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவை அமைதியை தவிர போர் அல்ல என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. ஸ்பெயினுடைய நிலைப்பாட்டுக்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களையும், இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் இந்த கப்பல் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவிக்கிற இந்திய அரசாங்கத்தை கண்டித்தும் உடனடியாக பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தும் இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுடைய இன அழிப்புக்கு துணை போவதை கண்டித்தும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போர் வேண்டாம், அமைதி வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை சென்னை நகரத்தில் நடத்துகிறோம். அடுத்த கட்டமாக சித்தார்த்தா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு தீவிர விசாரணையை இந்திய அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அருகே சாலை விரிவாக்கத்திற்காக அனுமதியின்றி ஏரிக்கரை உடைக்கப்பட்டதை பொதுப்பணித்துறை அதிகாரி காதம்பரி நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அடுத்த தொழுதாவூர் கிராமத்திற்கு சொந்தமான ஏரியின் அருகே செல்லும் சாலையை ரயில்வே துறையை சார்ந்தவர்கள் விரிவாக்கம் செய்து வந்தனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்முருகன் சம்பவ இடத்திற்கு சென்று உரிய அனுமதி பெறாமல் ஏரிக்கரையை உடைப்பது தவறு என தெரிவித்தார். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரி காதம்பரி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரை உடைத்தது தவறு என்றும் ஏரிக்கரை உடைக்கப்பட்ட இடத்தில் எடுக்கப்பட்ட மண்ணை மீண்டும் அதே இடத்திலேயே கொட்ட வேண்டும் என காதம்பரி உத்தரவிட்டார். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரி காதம்பரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏரிகளை உடைக்கப்பட்டது தொடர்பாக ரயில்வே துறையின் உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டு கரையை உடைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் இதுபோன்று ஏரியிலிருந்து மண் எடுக்க வேண்டும் என்றாலும் மாவட்ட ஆட்சியரின் உரிய அனுமதி பெற்றுதான் செயல்பட வேண்டும் என்றும் காதம்பரி தெரிவித்துள்ளார். கீழக்கண்டனி கிராமத்தில் செயல்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட போது எச்சரிக்கை ஒலி ஒலித்ததால் 4 கிலோ தங்க நகைகள் தப்பியது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கையிலிருந்து மானாமதுரை செல்லும் சாலையில் உள்ள கீழ்கண்டனி கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுவதுடன் நெல் கொள்முதல் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு தங்க நகைகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வேளாண் கூட்டுறவு வங்கி கட்டிடத்தில் மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை துண்டித்து கதவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது எச்சரிக்கை ஒலி ஒலித்ததால் மர்ம நபர்கள் தப்பித்துச் சென்றனர். இதனால் 4 கிலோ தங்க நகைகள் தப்பியது. ஒலி எழுப்பப்பட்ட எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சென்றதை அடுத்து விரைந்து வந்த கூட்டுறவு செயலாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தை பார்த்தபோது கொள்ளை முயற்சி நடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தடவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து தப்பித்துச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் காவல்துறையினர் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறி வருவதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உடல்நலக்குறைவால் படுத்திருந்த ஆண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சத்தியமங்கலம் பகுதியில் கடந்த சில நாட்களாக சோர்வடைந்த ஆண் யானை ஒன்று சுற்றி கொண்டிருந்தது. இதனையடுத்து உடல்நலக்குறைவாலும் போதிய உணவை உட்கொள்ளாமலும் அணை பகுதியில் உலாவிக் கொண்டிருந்த யானை திடீரென மயங்கி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் உள்ளிட்ட குழுவினர் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் யானை உயிரிழந்தது. நாகையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் நிகழ்வு தமிழ்நாடு மீனவர் நலவாரிய மாநில குழு உறுப்பினரும் திமுக நாகை மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளருமான சேகர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவிலிருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக இணைந்த முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்களை வரவேற்ற நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நகர செயலாளர் வழக்கறிஞர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெயக்குமார் மரணத்தில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாக சென்னையில் தமிழ்நாடு சத்திரிய நாடார் நிறுவன தலைவர் சந்திரன் ஜெயபால் தெரிவித்தார். தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தினர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று காவல் தலைமை இயக்குநரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சத்திரிய நாடார் நிறுவன தலைவர் சந்திரன் ஜெயபால் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என காவல்துறை சொன்னால் சிபிசிஐடி சிபிஐ வரை செல்வோம் எனவும் இந்த விசாரணையில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அந்த விசாரணையின் போக்கு தற்கொலை என்று வந்துவிடக்கூடாது, இது முக்கியமாக கொலை என்று ஐயா அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஐயா அவர்களும் நாங்கள் விசாரிக்கிறோம், உண்மை நிலையை வெகு விரைவில் கொண்டு வருவோம். இது காரணம் என்னென்னா, ஐயா அவர்கள்ட்ட சில சந்தேகத்தை சொன்னேன். அரசியல் பின்னணி இருக்கக்கூடும் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அதனால் உங்கள் முடிவு தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுக்க தயாராக உள்ளோம். காவல்துறை முடிவெடுக்க முடியவில்லை என்றால் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று முதல்வர் அவர்களிடம் கேட்க உள்ளோம்.
அதுவும் சரியான முடிவெடுக்கவில்லை என்றால் முதல்வர் அவர்களோடு தலையீடோடு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்று எங்கள் சமுதாயத்தின் சார்பில் சத்திரிய நாடார் இயக்கமும் மற்ற அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாக ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் அவர்களையும். ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் அவ்வப்போது மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராமநாயக்கன்பாளையம், கொத்தாம்பாடி, மஞ்சினி, தென்னங்குடிப்பாளையம், தாண்டவராயபுரம், மல்லியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவை தமிழ் சங்கத்தில் ஆசிரியர் சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ் சங்க வளாகத்தில் ஆசிரியர் சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் நூலின் முதல் பிரதியை பிரான்ஸ் நகர்மன்ற உறுப்பினர் அலன் ஆனந்தன் வெளியிட்டார். அதனை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கோவிந்தராசு, எழுத்தாளர் புதுவை பிரபா, கலைமாமணி ஆறு செல்வன், வழக்கறிஞர் பரிமளம் தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் நூலாசிரியர் சங்கர் ஏற்புரையாற்றினார். சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரணை செய்ய அனுமதி கோரி தேனி மாவட்ட சீப்பட்டி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மானாமதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மீண்டும் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் 3 மணிக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் பெண் காவலர்கள் சவுக்கு சங்கரை அழைத்துச் செல்லப்பட்டார். திருப்பரங்குன்றம் சுற்றுப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளான வில்லாபுரம், அவனியாபுரம், பெருங்குடி, விமான நிலையம், திருநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கனமழையால் பல்வேறு தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவண்ணாமலையில் உள்ள சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பகுதியில் அமைந்துள்ள சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் நந்திக்கு வைகாசி மாத பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலில் உள்ள நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை காளியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் காளியம்மன் திருக்கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய விழாவில் விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் யாகசாலை பிரவேசம் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக முதல் யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஒடிசா ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கியுள்ளது, பிரதமர் மோடி பேச்சு. புதுக்கோட்டையில் பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். நாடாளுமன்ற 5வது கட்ட தேர்தல் நிறைவு. 57.47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். சென்னையில் சிறுமியை கடித்த தெருநாய்கள். சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரல். கொடைக்கானல் படகு போட்டி இன்று ரத்து செய்யப்பட்ட போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.
தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். IPL கிரிக்கெட் தொடரின் முதலாவது தகுதி சுற்று, கொல்கத்தா ஐதராபாத் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.